Hello everyone, I'm Naveen. Welcome to Nanavajam. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, எஸ் அஃப்கோர்ஸ் நம்ம டெட்பூல் அண்ட் வூல்வரின் வந்துட்டு ஸ்க்ரீனில் வந்துட்டு என்ட்ரி கொடுத்தாச்சு. பிக் ஸ்க்ரீனில் வந்துட்டு வந்துட்டாங்க. எஸ், நான் வந்து பார்த்துட்டு வந்துட்டேன். ஸோ மலேசியாவில் வந்துட்டு 25th ஜூலை வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவில் வந்துட்டு ஐ திங்க் வந்துட்டு 26ன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு யூடியூப்பில் செக் பண்ணும்போது வந்துட்டு எந்த ஒரு ரிவ்யூ வந்துட்டு கிடையாது, பெருசாக கிடையாது. எல்லாம் வந்துட்டு ஃபாரினோட ரிவ்யூ தான் இருந்துச்சு. ஸோ ஹோப்ஃபுல்லி வந்துட்டு நான் இந்த ஒரு ரிவ்யூ பார்க்கல. ஸோ இந்த வீடியோவில் என்னோட பர்சனல் ஒப்பீனியன், என்னோட கருத்தை தான் வந்துட்டு எடுத்து பேச போகிறேன், தவிர்த்து யாரோட கருத்தையும் வந்துட்டு நான் பேச போகிறது கிடையாது. ஸோ முன்கூடியே ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுனேன். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். எஸ், டெட்பூல் 3, டெட்பூல் அண்ட் வூல்வரின். ஸோ இந்த படம் வந்துட்டு டியூரேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு 2 hours 7 minutes. ஸோ இந்த ரோலிங் டைட்டில்லாம் கழிச்சு போக கூட வந்துட்டு 1 hour 55 or 6 minutes கிட்ட தான் வந்துட்டு வரும். இந்த அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இன்னொரு டிஸ்க்ளைமர். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு எந்த ஒரு ஸ்பாய்லரும் வந்துட்டு நான் பண்ண போகிறது கிடையாது. ஸோ தாராளமாக வந்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு கூட நீங்கள் போய் படம் பார்க்க போகலாம், இல்லாட்டி படம் பார்த்துட்டு கூட வந்துட்டு தாராளமாக வந்துட்டு இந்த வீடியோ பார்க்கலாம். சரி, ரிவ்யூ வீடியோ. ஸோ நோ ப்ராப்ளம் கைஸ். ஸோ நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்த மாதிரி, ப்ரொமோஸ் வீடியோஸில் பார்த்த மாதிரி கதை வந்துட்டு பெரிய கதை இல்லை, சிம்பிள் கதை தான். ஸோ டெட்பூல் 2லேருந்து வந்துட்டு கண்டினியூ ஆகுதுங்க. கண்டினியூட்டி வந்துட்டு ஓரளவுக்கு இந்த படத்தில் மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ டெட்பூல் 2ல் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு நம்ம கேபிளோட டைம் ட்ராவல் மிஷினை வச்சுட்டு நம்ம நெகாசானிக்கை வந்துட்டு ரிப்பேர் பண்ண சொல்லியிருப்பார். ஸோ ரிப்பேர் பண்ண அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் டெட்பூல் 2ஓட போஸ்ட் கிரெடிட் சீனில் பார்க்கலாம். ஸோ அந்த டைம் ட்ராவல் எடுத்துகிட்டு போய் வெனஸ் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டை காப்பாற்றுவார். அண்ட் வந்துட்டு எக்ஸ்மென் வேர்ல்டுக்கு போவார். என்னது, வூல்வரின் அந்த பாட்டில் வந்துட்டு வூல்வரினாக மாறுறாரு. அவருக்கு அந்த கிளாஸ் கிடைக்கும்ல, அந்த அடமெட்டியம் கிளாஸ் கிடைக்கும்ல. ஸோ அந்த இதுக்கு போகிறாரு. ஸோ அங்கே போயிட்டு வந்துட்டு அந்த யூனிவர்ஸில் போயிட்டு நம்ம அங்கே இருக்க டெட்பூல் வந்துட்டு போட்டு தெளிவார். சரிங்களா, அங்கே டைம் லைன் சேஞ்ச் பண்ணிடுவார். அண்ட் வந்துட்டு டிசி வேர்ல்டுக்கு போய் க்ரீன் லேண்டர் அந்த ஆக்டர் நம்ம ரேன் ரான்ஸே வந்துட்டு டெட்பூலே போட்டு தெளிடுவார். சரிங்களா, டைம் போச்சு. டைம் என்ன சொல்கிறது, இன்னமும் சொல்லுவாங்களே டைம் லைனா, டைம் லைன் வந்துட்டு அங்கே குழப்பமாச்சு. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிவர்ஸுக்காக போய் வந்துட்டு ஒரு சம்பவத்தை செஞ்சு விட்டு வந்துடுவார். சரிங்களா, ஸோ இப்போ நம்ம அந்த டைம் ட்ராவல் மிஷினை வச்சுக்கிட்டு எம்சிக்குள்ளே வந்துட்டு நம்மளோட டெட்பூலு. சரிங்களா, ஸோ ரொம்ப நாள் வந்துட்டு எல்லா ஃபேன்ஸும் வெயிட் பண்ணது தான் நம்ம டெட்பூல் வந்துட்டு எப்போ எம்சிக்குள்ளே என்ட்ரி ஆவாருன்ட்டுன்னு. ஸோ ஃபைனலி வந்துட்டு இந்த படத்து மூலியமாக வந்துட்டு டெட்பூல் வந்துட்டு எம்சிக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம எந்த புரஜனமும் இல்லைடா. ஸோ வந்துட்டு நம்ம சிம்பிளாக ஒரு வாழ்க்கை வாழலாம், டெட்பூலும் இல்லை, எவனும் இல்லை. ஸோ நம்ம சிம்பிளாக வந்துட்டு ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கலாம். ஸோ அதனால வந்துட்டு அந்த ட்ரெய்லர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. டூப்ளிகேட் முடியெலாம் வந்துட்டு விக்லாம் வச்சுட்டு வந்துட்டு இருப்பார். ஆனால் ஒரு மனசில் ஒரு வருத்தம் இருக்கும், நம்ம வந்துட்டு வேர்த்தான ஆளா ப்ரூஃப் பண்ணோம் நம்ம வேணாசாக்கிட்ட, அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா, ஸோ இப்போ இந்த டிவியை என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு அவரை பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா அவர் வந்துட்டு இந்த மாதிரி டைம் ட்ராவல் பண்ணனால அவரோட இப்போ இருக்கிற வந்துட்டு யூனிவர்ஸ் எர்த் வந்துட்டு ஆபத்தில் இருக்குது. ஸோ இதை காப்பாற்றுறதுக்கு இவரும் இன்னொரு ஆளோட உதவியும், நம்ம லோகனோட உதவியும், டிவியை சொல்லுவாங்க லோகனோட உதவியை கூட வந்துட்டு நீ வந்துட்டு அவர் கூட தான் வந்துட்டு இந்த டைமில் சரி பண்ண முடியும் அப்படின்ட்டு. அப்போ தான் இந்த உனக்கு இருக்கிற உன்னோட உலகத்தை நீ காப்பாற்ற முடியும்னு சொல்லுவாங்க. ஸோ வந்துட்டு நம்ம டெட்பூல் என்ன பண்ணுவார்னா சூட்லாம் மாட்டிட்டு, ஸோ இந்த படத்தில் வந்து புது சூட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு பக்காவாக செட் ஆகும். ஸோ ஆஸ் யூஸ்வல் இது டெட்பூல் வூல்வரின் படம் வந்துட்டு அவரோட படம் மட்டும் தான் இருக்குது. ஆஸ் யூஸ்வல் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்களா, டெட்பூல் 1, டெட்பூல் 2 அதே வந்துட்டு 4th வால் பிரேக் பண்ணுவார். அது அவரோட ஸ்பெஷாலிட்டி. 4th வால் பிரேக் பண்ணுவார். R-rated சீன்ஸு, ரத்தம் தெறிக்க ஒவ்வொரு ஃபைட் சீன்ஸும் இருக்குங்க. சரிங்களா, அண்ட் வந்துட்டு இந்த படத்தில் வந்துட்டு டெட்பூலோட வேரியன்ட் பார்ப்பீங்க. ஸோ நீங்கள் ட்ரெய்லரை பார்த்த மாதிரி டக்பூல் பார்ப்பீங்க. சமுராய் பூல் அதோட பிக்சர் தான் வெளியாயிடுச்சு. சமுராய் பூல்னு சொல்லலாம், டெட்பூல்னு சொல்லலாம், நைஸ் பூல்னு சொல்லலாம், செட் பூல்னு சொல்லலாம். சரிங்களா, அவருக்கு சமுராய் கத்திலாம் இருக்கும். ஸோ அவர் கூட சேர்ந்து தான் வந்துட்டு இந்த டக்பூலும் வந்துட்டு சேர்ந்து வருது. ஸோ டக்பூல் வந்துட்டு பெருசாக இது ஒரு சில சீன்ஸ்லாம் வருது, ஒரு கேமியோ மாதிரி பண்ணிட்டு போச்சு. அண்ட் வந்துட்டு லேடி டெட்பூல் வராங்க. ஸோ லேடி டெட்பூல் யாரெல்லாம் வந்துட்டு ஆர்வமாக வெயிட் பண்ணுறீங்களோ தயவு செஞ்சு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட லேடி டெட்பூலை பார்க்க போயிடாதீங்க. கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஏமாற்றம் தான் கண்டிப்பாக இருக்க போகுது லேடி டெட்பூலை பார்த்ததுக்கப்புறம். ஸோ நீங்கள் வந்துட்டு நான் பெருசாக ரிவீல் பண்ணுறது போல் கிடையாது. லேடி டெட்பூல் வராங்க, கௌபாய் டெட்பூல் வராங்க, ஜொம்பி பூல்
அந்த ஹெட்பூல் வருது சரிங்களா. ஸோ இன்னும் வந்துட்டு ஒரு 1000 பேர் ஒரு படம் மாதிரி கிளம்பி வராங்க. ஓகே, டெட்பூல் வேரியன்ட் பார்க்க போகிறீங்க. அண்ட் வந்துட்டு நிறைய பேர் நம்ம டெட்பூல் டீமே வந்துட்டு சொல்லியிருப்பாங்க, டெட்பூல் வேரியன்ட் நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ வேறு யூனிவர்ஸ்லேருந்து வோல்வெரினோட வேரியண்ட்டும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக பார்ப்பீங்க சரிங்களா. செம்ம தீரி இருக்குது. ஸோ ஆர்வமாக வெயிட் பண்ணுங்கள். வோல்வெரின் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க சரிங்களா. யாரெல்லாம் வந்துட்டு காமிக்கில் படிச்சிருக்கீங்களோ, காமிக் புக்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்களோ உங்களுக்கு செம்ம தீரி இருக்குது. ஸோ தாராளமாக இந்த படத்தை போய் செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஸோ அண்ட் தென் அங்கே தேடி எங்கேயுமே கிடைக்கல. கடைசியாக வந்துட்டு இந்த ட்ரெய்லரை பார்த்தீங்களா, அந்த வோல்வெரின் லோகன் வந்துட்டு அவர் போய் பார்ப்பாரு. ஆஸ் யூஷுவல் நம்ம வோல்வெரினுக்கும் டெட்பூலுக்கும் அப்பத்துலேருந்து காமிக் காலத்துலேருந்து வந்துட்டு ஒத்தே வராது. சண்டை மேலே சண்டை தான். ஆனால் வந்துட்டு எப்படி சண்டை இவங்க கூட சண்டை வந்துட்டு வருது நல்லா தான் இருந்துச்சுங்க. ஆனால் வந்துட்டு நம்மளுக்கு எனக்கு வந்துட்டு கேட்டிங்கன்னா ஒரு சுவாரஸ்யம் இல்லாத மாதிரி இருக்குது. என்னடா திருப்பி சண்டை போடுறீங்க, சண்டை போட 2 பேர் சாகவும் மாட்டீங்க, என்ன தான் கை காலை வெட்டி போட்டோன்னா எப்படி தான் வரதான் போகிறீங்க. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஒரு சண்டை இருந்தால் ஓகே நடந்திருக்கும். இவங்களுக்குள்ளே வந்துட்டு எப்படி ஒரு 2-3 சண்டை சீன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு சண்டையே ஓகே நடந்திருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு ஃபைட் சீனு. ஏன்னா இப்படி ரத்தம் தெறிக்க இருந்துச்சுங்க சரிங்களா. சிஜி ஒர்க்கு சொல்லவே தேவையில்லை. இந்த படத்தில் வேற லெவல் பண்ணி வச்சுருந்தாங்க சரிங்களா. பட் வந்துட்டு அதான் 2 பேருக்கும் ஹீலிங் ஃபேக்டர் இருக்கா. நீங்கள் சண்டை போட்டாலும் சரி, குத்திக்கிட்டாலும் சரி, வெட்டினாலும் சரி, திரும்ப முளைச்சி வர தானே போகிறீங்க. அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு சரிங்களா. ஸோ குறைன்னு இல்லை, ஒரு என்னோட ஒப்பீனியன் சரிங்களா, குறை சொல்ல கிடையாது. ஸோ அண்ட் வந்துட்டு கேமியோஸ்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த கேமியோஸ் கண்டிப்பாக வரப்போகுது. ஸோ ஒரு எக்கச்சக்க கேமியோஸும் சொல்லலாம், அள்ளி வச்சுருக்காங்க. நம்ம MCU நம்ம டிஸ்னியா வச்சுருக்காங்க. ஒரே ஒரு கேமியோ சொல்லலாமா? யாரை சொல்லலாம் வேணாம், படம் பார்த்து தெரிஞ்சுக்கிங்களேன். படம் பார்த்தே தெரிஞ்சுக்கிங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஆளை சொல்லலாம், X-23 நம்ம லவராங்க, நம்ம வோல்வெரின் பொண்ணு கண்டிப்பாக வருவாங்க. அதுவும் வந்துட்டு கரெக்டாக இந்த லோகன் யூனிவர்ஸில் இருக்கிற லவரா தான் வராங்க. நினச்சேன் வேறு யூனிவர்ஸில் இருக்கிற லவரா போல அப்படின்ட்டு நான் நினச்சேன். கரெக்டாக அந்த லோகன் யூனிவர்ஸில் இருக்கிற லவரா தான் வந்துட்டு இங்கே மறுபடியும் என்ட்ரி கொடுக்குறாங்க. கண்டிப்பாக அந்த சீன்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவீங்க. அவங்களோட அந்த லோகனில் பார்த்த அந்த வெறித்தனமான ஒரு சீன்ஸ்லாம் இருக்குது, அவங்களுக்கு வச்சுருக்காங்க. மோஸ்ட்லி அவங்களும் ஒரு கேமியோ மட்டும் தாங்க வராங்க. ஸோ ஒரு 4-5-6 கேமியோஸ் கிட்ட இருக்குது. கண்டிப்பாக அவங்க ஸ்க்ரீனில் வரப்போ உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்குங்க சரிங்களா. சர்ப்ரைஸாக இருக்கும், கண்டிப்பாக சர்ப்ரைஸாக இருக்கும். நீங்கள் எதிரே பார்த்துருக்க மாட்டீங்க, இவங்களாம் வரானுங்களா அப்படின்ட்டுன்னு. ஸோ அண்ட் தென் வந்துட்டு வேறு என்ன படத்தை பற்றி சொல்லலாம். படம் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது இந்த போஸ்ட் கிரெடிட் சீன் வரதுக்கு முன்னாடி நான் என்ன நினச்சேன், படம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் என்ன நினச்சேன்னா, இந்த படத்தை பற்றி நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் சத்தியமாக எனக்கு தெரில. நல்லா இருக்கா படம்? நல்லா இருக்கு. பிடிக்கலையா படம்? அப்படிலாம் இல்லையா, அந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. எப்படி சொல்லுது, எனக்கு கதை புரியலையா, இல்லை திரும்ப இன்னொரு வாட்டி பார்க்கணுமா, ரிப்பீட் மூட்டில் தான் பார்த்தா தான் கனெக்ட் ஆகுமா, அந்த மாதிரி இருந்துச்சுங்க. ஏன்னா வந்துட்டு இந்த படம் நல்லா இல்லைன்னு என்னால் சொல்ல முடியல, நல்லா இருக்குங்க சரிங்களா. பட் வந்துட்டு ஒரு யூஸ்வலான ஒரு டெட்பூல் அண்ட் வோல்வெரின் ஃபிலிமாக தாங்க இருக்குது. பட் வந்து நம்ம டெட்பூலும் வோல்வெரினும் சேர்ந்தா எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாங்கன்னு இந்த படத்தில் ஓரளவுக்கு டீஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ ஆஸ் யூஸ்வல் நம்ம டெட்பூல் வந்துட்டு கலாய் வச்சு செய்கிறாரு, எல்லாத்தையும் டிசியை வச்சு செய்கிறாரு, MCU மார்வல் எவன் கிடைக்கணும் எல்லாத்தையும் வச்சு கலாய்க்கிறாரு. முக்கியமாக ஃபாக்ஸை வச்சு செம்மையாக கலாய்க்கிறாரு. நம்ம 20th சென்ச்சுரி ஃபாக்ஸா, அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி தானே அவங்க, அவரை வச்சு செய்யு செய்கிறாரு சரிங்களா. டெட்பூல் பற்றி தான் தெரியுமா, ஒருத்தரை விட மாட்டார் அவர், வேறு 4th வேறு அவரால் பிரேக் பண்ண முடியும். ஸோ எவனாலும் வச்சு செய்கிறாரு சரிங்களா. ஸோ ஆனால் வந்துட்டு இந்த படத்தில் வந்துட்டு டெட்பூலுக்கே ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருந்திருக்குன்னு பார்த்துக்கோங்களேன். கண்டிப்பாக வந்து அதை பார்ப்பீங்க. ஸோ இந்த படம் வந்துட்டு லாஸ்ட் ஒரு 20 செகண்ட் வந்துட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். லாஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் சரிங்களா, ப்ரீ கிளைமேக்ஸ் வந்துட்டு பார்க்குறப்போ ரத்தம் தெறிக்க ஒரு ஃபைட் சென்ஸ் இருக்குது. நம்ம
அந்த சீன்ஸ் பார்த்துருவீங்க, நம்ம டெட்பூலும் வூல்வரினும் வந்துட்டு நடந்து வர மாதிரி. ஸோ அதில் வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் காத்துக்கிட்டே இருக்குது. யாரெல்லாம் காமிக் வெரியன்ஸாக இருந்தீங்களோ ஜஸ்ட் வெயிட். ஓகே, ஜஸ்ட் வெயிட். ஸோ வூல்வரினை காமிக் எக்யூரேட்டாக சூட்டில் பார்த்துட்டீங்க, எல்லோ அண்ட் ப்ளூ சூட்ஸ். ஓகே, ஸ்லீவ்ஸோடையும் பார்த்துருக்கீங்க, ஸ்லீவ்லெஸ்லையும் பார்த்துட்டீங்க. சரிங்களா, அதாவது ஜஸ்ட் வந்துட்டு அந்த க்ளவுஸ் மட்டும் போட்டிருப்பாரு. ஓகே, மூணாவது சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருக்கு. ஆக்சுவலி நான் வந்துட்டு தெரிச்சிட்டேங்க, அந்த சீன்ஸ்லாம் தெரிச்சிட்டேன். ப்ளீஸ் யாரும் வந்துட்டு கமெண்ட்ல வந்துட்டு ஸ்பாய்லர் பண்ணாதீங்க, பார்த்துட்டு செம்ம என்ஜாய் பண்ணுங்க. உங்கள் தாட்ஸ் என்னென்னு இந்த படத்தை பற்றி கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா, அண்ட் சர்ப்ரைஸாக ஒரு டெட்பூல் வேணும்னு நீங்கள் பார்ப்பீங்க. சரிங்களா, நான் இப்போ சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக அந்த கிளைமேக்ஸை நீங்கள் பார்ப்பீங்க. வேறு என்ன சொல்லலாம் படத்தை பற்றி? படம் நல்லா இருந்துச்சு. நிறைய சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ், நிறைய கேமியோஸ், ஃபைட் சீன்ஸ், R-rated மூவி தான். செத்த லோகனையும் திரும்ப வந்திருக்காரு. நீங்கள் செத்து போன லோகன் இருக்கார்ல, லோகன் படத்தில் நம்ம லோகன் செத்துருப்பார்ல, வயசான லோகன், ஓல்டு லோகன் செத்துருப்பார்ல. ஸோ அவரையும் இந்த படத்தில் மறுபடியும் பார்ப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நீங்கள் பார்ப்பீங்க. சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கண்டிப்பாக நான் அந்த லோகனை பார்ப்பீங்க. ஏன்னா நம்ம டெட்பூல் எங்கேயும் அங்கே சுற்றி அந்த நம்ம இப்போ இருக்கிற லோகன் வேர்ல்டுக்கும் வந்துட்டு போயிருக்காரு. சரிங்களா, ஸோ அவங்க கூட சேர்த்து வச்சு ஒரு சீன்ஸ் பார்ப்பீங்க. சரிங்களா, ஒரு சர்ப்ரைஸாக தான் இருக்குங்க. சரிங்களா, அங்கேயும் ஒரு ஃபைட் சீன் நடக்கும் பாருங்கள், நம்ம டிவியை கூட, அதுதான் ஓப்பனிங்க. ஸோ அதை பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணிங்க நம்புகிறேன். ஸோ ஓவராலாக படம் இப்படி இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. கதை சிம்பிளான கதை, பட் அங்கங்கே ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு கதை இருக்குது. ஓகே, டெட்பூல் அண்ட் வூல்வரினை ஒரே ஸ்க்ரீனில் ஒரே படத்தில் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷம். இத்தனை வருஷமாக நம்ம ஃபேன்ஸ் வந்துட்டு வெயிட் பண்ண ஒரு விஷயம் வந்துட்டு இந்த படத்தில் வந்துட்டு ஃபுல் ஃபீல் ஆகிருக்கு. சரிங்களா, செம்ம ஹாப்பி ஃபேன்ஸ்லாம். அண்ட் வந்துட்டு இந்த படம் வந்துட்டு யூஸ்வலான ஒரு டெட்பூல் ஃபிலிம். டெட்பூல் வந்துட்டு ஃபோர்த் வால் பிரேக் பண்ணுவார், எல்லாத்தையும் வச்சு கலாய்ப்பார். சண்டைன்னு வந்துட்டா விடவே மாட்டார், வச்சு செய்வார். சண்டைனா அவருக்கு ரொம்பவே பிடிக்கும். ஒரு யூஸ்வலான ஒரு டெட்பூல் ஃபிலிமில் என்னென்ன படத்தில் டெட்பூல் படத்தில் எல்லாமே இருந்துச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு படம். போஸ்ட் கிரெடிட் சீன் வந்துட்டு இந்த படத்தில் இருக்குது. பட் வந்துட்டு நான் முன்கூடியே இப்போ சொல்லிடுறேன், ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. போஸ்ட் கிரெடிட் சீனில் ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. அடுத்த படத்துக்கான லீட்லாம் வந்துட்டு கிடையாது. ஸோ ஆக்சுவலி உடச்சிட்டேன். எஸ்ங்க, பட் போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்குது. பட் அடுத்த படத்துக்கான லீடு எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட போகாதீங்க. ஜஸ்ட் வந்துட்டு ஒரு டெட்பூல் அண்ட் வூல்வரின் ஃபிலிம்னு நினச்சி போங்க. சரிங்களா, டெட்பூலையும் வூல்வரினும் வந்துட்டு ஒரே ஸ்க்ரீனில் பார்க்க போகிறீங்க, ஒன்றா ஒரே படத்தில். ஜஸ்ட் அதை மட்டும் வந்துட்டு மனசில் நினச்சிட்டு நீங்கள் போயிட்டு வாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்துட்டு எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணோம். ஸோ வந்துட்டு ரத்த தெரிக்க சீன்ஸ்லாம் வந்துட்டு இருக்குது. பட் அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப பயங்கரமாகவோ ரொம்ப ஒரு நியூடிட்டி ஃபிலிம் சீன்ஸ்லாம் வந்துட்டு கிடையாதுங்க. சரிங்களா, ரத்தம் தெரிக்கிறதுக்கான ஒரு சீன்ஸ்லாம் இருக்குது. பட் வந்து அந்த அளவுக்கு ஒரு ரியல் பிளட்டாக அந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. நம்ம முகத்தை மூடுற அளவுக்கு அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. பட் ரசிக்கும்படியாக இருந்துச்சுங்க. செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். சரிங்களா, நான் செம்மையாக என்ஜாய் பண்ணேன். எனக்கு என்ன தெரிஞ்சுன்னா, இந்த 2 மணி நேரம் படமே கொஞ்சம் லேட்டாக போன மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? உங்கள் தாட்ஸ் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப சீக்கிரம் முடிஞ்ச மாதிரியே தெரிலவங்க படம். சரிங்களா, ஸோ இந்தியன் 2 நான் பார்த்தேன். 3 மணி நேரம் படம் கொஞ்சம் லேகாக இருந்துச்சு. பட் வந்துட்டு அந்தளவுக்கு லாங்காக போன மாதிரி எனக்கு ஃபீலே ஆகலை இந்த படத்தில், இந்தியன் 2ல். பட் இந்த படம் 2 மணி நேரம் தான். 1 மணி நேரம் 55 நிமிஷம் கிட்டதான். பட் இந்த படம் கொஞ்சம் லாங்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு இந்த படத்தில் ரொம்ப டைலாக்ஸ் நிறையங்க, ரொம்ப பேசுகிற சீன்ஸ் நிறையா. அதனால தான் கொஞ்சம் லாங்காக இருக்கிற ரொம்ப போகிற மாதிரி இருந்துச்சு படம். ரொம்ப நேரம் இழுக்கிற மாதிரி இருந்துச்சு படம். சரிங்களா, ரொம்ப லேகுன்னு சொல்லலை, எந்த இடத்துல லேக் இல்லை. பட் ஆஸ் யூஸ்வல் டெட்பூல் பற்றி தெரியல, டெட்பூல் தான் பேசிக்கிட்டே இருப்பார் மனசை விடாமல். ஸோ அவரோட சீன்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் லாங்காக இருந்துச்சு. மற்றபடி இந்த படத்தில் வந்துட்டு மைனஸ்ங்கிறது வந்துட்டு மைனஸ் ப்ளஸ் சொல்கிறதுக்கும் நம்மளுக்கு வந்துட்டு அந்தளவுக்கு தகுதி கிடையாது. படம் அவங்க வந்துட்டு எடுத்திருக்காங்க, எஃபர்ட்ஸ் போட்டிருக்காங்க, பணம் போட்டிருக்காங்க, ஃபேன்ஸுக்காக எடுத்திருக்காங்க படத்தை. சரிங்களா, ஸோ டெட்பூல் அண்ட் வூல்வரினா கடைசி வரைக்கும் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து செகண்ட் ஹாஃப் கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒன்றா பார்க்குற வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தயவு செஞ்சு தாராளமாக யாரெல்லாம் போய் இந்த படத்தை போய் செக் அவுட் பண்ணிட்டு வாங்க. ஸோ இதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் டெட்பூல் அண்ட் வூல்வரின் ஃபேன்ஸ் இருக்கீங்களோ மறக்காமல் வந்துட்டு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி அண்ட் உங்கள் தாட்ஸ் என்னன்னு இந்த படம் பார்த்தது வந்ததுக்கப்புறம் உங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ see you next video. Take care. Bye.